ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பொது அறிவு அண்ட் உளவியல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 25 கேள்வி, இன்னொரு 25 கேள்வி பார்க்க போகிறோம். இதுவரை இந்த 25 கேள்வியினுடைய முடிவில் நம்ம 100 கேள்வி பார்த்துருக்கோம் டோட்டலாக. ஸோ ஒரு 200 கேள்வி கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த 200 கொஷின்ஸ்லேருந்து நான் ஒரு 50 கொஷின்ஸ் டெஸ்ட் வைப்பேன். புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டே வரலாம். 200 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே அதுலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் டெஸ்ட் வைப்பேன். அது எப்படி பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஆன்சர் தெரிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க லைவ் சேட்டில். ஸோ உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாதான் ஆன்சரும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து தான் 2 கேள்வி எடுத்திருக்கேன் பாருங்க. பொருநகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோ பொருநகர் என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கிடா. ஓகேங்களா? நம்ம நார்மலா சாப்பிடுறோம்ல அந்த ஆட்டுக்கிடாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பொருநகர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொருநகர் என்பதனுடைய பொருள் ஆட்டுக்கிடா. முக்கியமான ஒரு கொஸ்டின் முன்ன கேட்டிருக்கான். ஓகேங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படக்கூடிய இலக்கியத்தின் வகையின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி. சோ பரணின்றது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பரணி தான் வந்து 1000 யானைகளை வென்ற ஒரு போர்க்களத்தில் உள்ள ஒரு அரசன் பேரை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? 1000 யானைகளை வென்ற போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படக்கூடிய ஒரு இலக்கிய வகை என்ன? பரணி. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், add suitable prefix to the base word. இங்கிலீஷ்ல இருந்து கூட நம்ம கொஸ்டின் கேட்பாங்களா, அதனால தான் இந்த எக்ஸாம்ல இருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட், அந்த கம்ப்ளீட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ், முதல்ல ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீனாலே முன்னாடி, இந்த வார்த்தைக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய வார்த்தை. சஃபிக்ஸ் அப்படின்னா வார்த்தைக்கு பின்னாடி சேர்க்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? இப்போ நம்மள கேட்டிருக்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஸோ இந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த வார்த்தையை சேர்க்கலாம்? அன்கம்ப்ளீட். அன்கம்ப்ளீட்னு ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அன் சேர்க்க முடியாது. டிஸ்கம்ப்ளீட்டும் கிடையாது. இன்கம்ப்ளீட்னு கிடையாது. இன்கம்ப்ளீட். ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் இந்த வார்த்தையை தான் சேர்க்க முடியும். ஓகே, இது கூடவே நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை பார்த்துலாமா ப்ரிஃபிக்ஸா சேர்த்து. இம்முக்கு வந்து இம்பாசிபிள். ஓகேங்களா? இம்பாசிபிள்னு சொல்லலாம். அதே டிஸ்க்கு வந்து டிஸ்கம்ஃபோர்ட். டிஸ்கம்ஃபோர்ட்னு சொல்லலாம். ஹன்னுக்கு வந்து அன்ஹெல்தி. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்ன சொல்லலாம், ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணி இந்த வார்த்தைகளுக்குலாம் சொல்ல முடியும். ஸோ ஒரு 4 வார்த்தைகள் தெரிஞ்சுப்போம். நாளைக்கு எக்ஸாம்ல வேற இந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதனுடைய பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண சொல்றேன். நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது தான். முதல்ல எழுதிருங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் இருந்தால் அதுல சப்ஜெக்ட்னு இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன? நவுனை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுல நவுன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐ இஸ் த நவுன். ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? நான் நடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆம்ன்றது வந்து ஒரு verb தான். ஓகேங்களா? ஆம்ன்றது வந்து ஒரு verb. சோ கோயிங்ன்றதும் என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு verb. verbனால என்ன? ஃபர்ஸ்ட் verbோட டெஃபினிஷனே என்னன்னா டூயிங் ஆஃப் ஆக்ஷன். ஏதோ ஒரு செயலை செய்யறது வந்து தான் என்னது? verbன்னு சொல்லுவாங்க. சோ நடக்கிறது, ஐ எம் கோயிங், நான் போறேன் அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு verb. சோ ஐ எம் கோயிங், சப்ஜெக்ட் பிளஸ் verb. சோ ஆன்சர் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் verb. அடுத்தது 5th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பூச்சியை உண்ணும் தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்பந்தஸ். ஓகேங்களா? நெப்பந்தஸ் தான் பூச்சியை உண்ணும் தாவரம். சோ கஸ்குட்டான்றது இல்ல, நெப்பந்தஸ் தான் பூச்சியை உண்ணும் தாவரம். கரெக்டா போட்டிருக்கீங்க, குட். அடுத்தது, எந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். தட் மீன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றக்கூடிய டிவைஸ் எதுன்னு கேட்கிறான். அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னியற்றி. இந்த மின்னியற்றினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ஜென்ரேட்டர் எப்படி ஆன் பண்ணுவீங்க? கையில நல்லா இழுத்து, ஒரு கயிறை இழுத்து விடுவீங்களா? ஸோ நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி, நம்ம இயந்திர ஆற்றல், நம்ம வந்து மனுஷன் வந்து அதில் எந்திர ஆற்றல் கொடுக்குறான். அப்படி கொடுத்தா ஜென்ரேட்டர்ல இருந்து நமக்கு என்ன வருது? பவர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருது. அப்ப நம்ம கையால ஒரு வேலையை கொடுக்குறோம், அது வந்து எது வருது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. அப்ப ஜென்ரேட்டர். இதே மின் மோட்டார் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோட்டார் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். இப்போ மோட்டாருக்கு என்ன பண்றீங்க? மோட்டாரோட எதனா ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்றீங்க. ரைஸ் மில் போங்க, மோட்டார் கூட தான் அந்த ரைஸ் மில் அரைக்கிற டிவைஸை கனெக்ட் பண்ணிருப்பான். அப்ப சுவிட்ச் போட்ட உடனே மோட்டார்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள போது அது என்னவா மாத்துது? மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒரு இயந்திரத்தை ஆற்றத்துக்கு பயன்படுது. ஓகேங்களா? சரி, அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது ஜெனரேட்டர், மின்னியற்றி. மின் மோட்டார் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். சரி, இந்த ஒலிபெருக்கினா என்னன்னு பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஒலிபெருக்கினா என்ன? லவுட் ஸ்பீக்கர். அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து என்னவா மாத்தும்னு பாத்தீங்கன்னா அக்கஸ்டிக் எனர்ஜி. சரி, மைக்ரோஃபோன் வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ். அக்கஸ்டிக் எனர்ஜி என்னவா மாத்தும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அக்கஸ்டிக் எனர்ஜியா மாத்தும். மைக்ரோஃபோன் வந்து அக்கஸ்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். சோ அக்கஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒலி. அடுத்தது, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. மின்காந்த தூண்டல்னா இஎம்எஃப். இஎம்எஃப்னாலே என்ன? எலக்ட்ரோ
மோட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் அண்ட் வோல்டேஜ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த வோல்டேஜை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஸோ மைக்கேல் ஃபாரடே தான் கண்டுபிடிச்சாரு. குட். ஓகேங்களா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. குட். அடுத்தது மெர்க்குரியின் குறியீடு என்ன? ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல பாதரசம், அந்த பாதரசத்தின் குறியீடு. முதல்ல பாதரசத்துக்கு வந்து கெமிக்கல் ஃபார்முலாலாம் கிடையாது, இது ஒரு குறியீடு, ஒரு சிம்பிளால குறிப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Hg. ஓகேங்களா, Hg. இதனுடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 தான் இதனுடைய நம்பர் மெர்க்குரிக்கு, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட். ஓகேவா. அடுத்தது ஓகே, 9th கொஸ்டின், தாவரங்கள் ஸ்டார்ச் உற்பத்தி செய்யும் போது வெளியிடும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாவரங்கள் ஸ்டார்ச் உற்பத்தி செய்யும் போது வெளியிடும் வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ தாவரங்கள் 2 வாயு வந்து வெளியிடுங்க. ஆக்சிஜனை வந்து டே டைம்ல வெளியிடும். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடை வந்து நைட் டைம்ல வெளியிடும். நமக்கு அப்பதான் வந்து நைட் டைம்ல கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். அப்போ வந்து அதை நம்ம சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளுவோம். ஆக்சிஜன் மதிய டைம்ல வெளியிடும், அப்போ நம்மள நார்மலா போவோம், அப்போ நல்லா இருக்கும். ஸோ நைட் டைம்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் போது தான் நம்ம படுத்தோம்னா நமக்கு ஒரு பேய் அமுக்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்காது. பேய்லாம் அமுக்கலங்க, கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கிறதுனால நம்மளும் அதை சேர்த்து சுவாசிக்க வேண்டியதா வரும் அது வெளியிடும் போது. அப்போ அது நமக்கு வந்து பேய் அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல், மூச்சு திணறல் ஏற்படும். ஓகேங்களா. ஓகே, 10th கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்க உள்ளது? டெல்லியில தான் உள்ளது. இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய கேட்டும் இருக்கான். குட். குட். அடுத்தது, ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதுவும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ், அவர் தான் ஆற்காட்டு வீரர்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பாண்டியர்களின் சின்னம் எது? முக்கியமான கேள்வி. பாண்டியர்களுடைய சின்னமும் தெரிஞ்சிருக்கணும். சேர, சோழர், இவங்க 3 பேர் தான் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். ஸோ இவர்கள் எல்லாருடைய சின்னமும் தெரிஞ்சிருக்கணும். பாண்டியர்களின் சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன். சோழர்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி. 1000ல் ஒருவன் படம் பார்த்திருப்பீங்க. ஸோ 1000ல் ஒருவன் படத்துல கார்த்தி அவன் பின்னாடி புலி சின்னத்தை காமிக்கும் போது தான் அவன் சோழ குலத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிருக்கும். ஸோ அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர்களுடைய சின்னம் புலி, சேரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லம்பு. அப்ப மீன் தான் பாண்டியர்களுடைய சின்னம். ஓகேங்களா. 13வது கொஸ்டின் போயிடலாமா? வங்க பிரிவினை நடந்த ஆண்டு என்ன? வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்கால் பார்ட்டிஷன் நடந்தது எப்போன்னு கேட்டிருக்கான். ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் நடந்தது 1905ஆம் வருடம். ஸோ பெங்கால்ன்றது 5 லெட்டர் வார்த்தை. ஸோ 5ல் தான் முடிஞ்சிருக்கும். 1905. ஓகேவா. சரி, இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? நம்ம தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை யார் எழுதுனாங்கன்னு இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அடாப்ட் பண்ணது எப்போன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது எப்போ? 26th January 1950 குடியரசு தினத்தன்னைக்கு தான். ஸோ அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் தான் அதை எழுதினார். வரைவு குழுவின் தலைவரே அவர் தான். சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? வெள்ளூர் மக்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய கேள்வியே கிடையாது. சிப்பாய் முட்டி நடைபெற்ற ஆண்டு வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1857. ஓகே, இதுவரையும் நம்ம வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரீசனிங் போறோம், உளவியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமைய வாய்ப்புள்ளது? இங்க பாருங்க, நிறைய டிகிரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இது எது வந்து முக்கோணத்தின் கோணங்கள்லாம் அமையணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையாங்கிளுடைய 3 கோணத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு டிகிரி வரணும்னு சொல்லியிருக்கேன்? 180 டிகிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எதை கூட்டினா உங்களுக்கு 180 வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இதில் எல்லாத்தையுமே கூட்டி பாருங்க. பி ஆப்ஷனை கூட்டும் போது தான் உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா. சரியா. அடுத்தது, வட்டத்தின் மைய கோணம். ஒரு வட்டம் இருக்கு, இந்த வட்டத்தினுடைய மைய கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க சுத்தி வரீங்க, இந்த வட்டத்தில் இது ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ கோணம்? 360 டிகிரி. வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி. ஓகே, படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸினுடைய மதிப்பு தான் என்னன்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா கட்டி கொடுத்துருந்தாலே ஒன்று இந்த பக்கம் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா ரிசல்ட் 1 வரும். ஓகேங்களா. இல்லையா, இப்படி ஆட் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்? 1 வரும். நம்ம இதில் எந்த பக்கம் ஆட் பண்ணா வருதுன்றதான் பார்க்க போறோம். இப்போ 8 + 6 வந்து 14, 14 + 1 வந்து 15. அப்போ மேலே இருக்கிற ரோ ஆட் பண்ணா எனக்கு 15 கிடைச்சிச்சு. இப்போ நடுவில் இருக்கிறது பாருங்க, 7யும் 3யும் கூட்டினா 15. சாரி 10, 10ஓட ஒரு 5 கூட்டினா 15. ஓகே, இதையும் 15 வந்துருச்சு. அப்போ இங்க பாருங்க, 4யும் 9யும் கூட்டுறேன், 13 வந்திருக்கா? அப்போ 13ஓட எந்த நம்பர் கூட்டினா 15 வரும்னா 2. ஸோ 3வது ஒரு 15 வரணும்னா நான் அது கூட 2 தான் கூட்டியிருக்கணும். ஸோ ஆன்சர் 2. அடுத்தது 19th கொஸ்டின், ஒருவன் உன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஒரு சைக்காலஜி, நேத்துல இருந்து பார்க்குறோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பணம் தேவைப்படுவது உதவ வேண்டும். ஓகே, பண தேவைக்கு உதவுற நண்பன் தான். ஓகே, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவ வேண்டும். குட். உன்னோடு எப்போதும் உடன் இருக்க வேண்டும். என்னோடு எப்போதும் உடன் இருந்தால் அவன் என்ன நெருங்கிய நண்பன்லாம் சொல்ல முடியாது. எனக்கு காலவாரி விடுறவனும் எப்பவுமே என் கூட தான் இருப்பான். ஸோ சி கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது, உன்னை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். என்னை பாராட்டுறவன்லாம் என் நண்பன் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அல்ல கைன்னு சொல்லலாம் அவங்களெல்லாம்.
அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். அதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழியே இருக்கு. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் ஒரு பழமொழி இருக்கு. கரெக்டா? அப்போ இதனுடைய ஆன்சர் அந்த பழமொழியில இருந்து எடுத்திருக்கலாம். ஸோ ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ 20th கொஸ்டின் போலாம். ஒரு சங்கீத மொழியில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிரேப்ஸ்னு எழுதியிருக்காங்களாம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் முதல்ல எழுதிடலாம். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்லாஷ், ஆஷ், கொஸ்டின் மார்க், அட்டு, அண்டு, ஸ்டார், இதை என்ன எழுதியிருக்கான்? கிரேப்ஸ். ஓகே, குட். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குறியீடு, ஓப்பன் பிராக்கெட், ஆஷ், கொஸ்டின் மார்க், பிளஸ், அண்டு, க்ளோஸ் பிராக்கெட், இதை என்ன எழுதியிருக்கான்னா ஆரஞ்ச், அந்த மாதிரி எழுதியிருக்கான். ஓகே, குட். இப்போ ஸ்பூனுன்ற வார்த்தையை எப்படி எழுதுவான்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஓ இருக்கா. ஓவை என்னென்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. ஓ வந்து ஓப்பன் பிராக்கெட். அப்போ ரெண்டு ஓப்பன் பிராக்கெட் அந்த இடத்துல எதில் இருக்குன்னா ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. முடிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது 21st கொஸ்டின். ஆங்கில அகராதியில் கீழ்கண்ட 4 வார்த்தைகளில் எது இறுதியாக வரும்? ஓகேங்க, 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபயர் கொடுத்துருக்கான், ஃபியர் கொடுத்துருக்கான், ஃப்ரீ கொடுத்துருக்கான், அடுத்தது 4 கொடுத்துருக்கான். ஓகே, இந்த 4 வார்த்தை இருந்துச்சுன்னா எது இதில் லாஸ்ட்டாக வரும்? முதல் லெட்டர் எல்லாத்துலேயுமே எஃப் தான் எழுதியிருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம டிக்ஷனரியில் எது இதில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், எது லாஸ்ட்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் லெட்டர் பாருங்க, இதில் ஐ இருக்கு, இதில் இ இருக்கு, இதில் ஆர் இருக்கு, இதில் ஓ இருக்கு. அப்போ ஐ, இ, ஆர், ஓ இதில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ ஏபிசிடியில் இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஃபியர் தான் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஐ வரும். ஸோ செகண்டாக வர்றதுக்கான வாய்ப்பு ஃபயருக்கு இருக்கு. அடுத்தது ஓ வரும். ஸோ 4 தான் தேர்டாக வந்திருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ தான் 4th தான் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரீ. குட். அடுத்தது 1 முதல் 10 வரை ஆங்கிலத்தில் எழுதினால் அவற்றுள் இ என்ற வார்த்தை எத்தனை முறை வரும்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்க. 1 இங்கிலீஷில் எழுதணும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகேங்களா? ஸோ இதை எதுனா ஒரு இ, செகண்ட் இ, தேர்ட் இ, 4th and 5th இ, 6th இ, 7th and 8th இ, 9th இ. அப்போ மொத்தம் எத்தனை இ இருக்கு? 9 ஈக்கள் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. 23rd கொஸ்டின். அடுத்த எண் யாதுன்னு கேட்டிருக்கான். 6, 11, 21, 36, 56 அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் செக் பண்ணிருங்க. 6க்கு அடுத்து 11 வந்திருக்கான், எவ்வளோ வித்தியாசம்? 5. 11க்கு அடுத்து 21 வந்திருக்குன்னா எவ்வளோ வித்தியாசம்? 10. அடுத்தது 15, அடுத்தது 20. ஓகே, அப்போ 5வது வாய்ப்பாட்டில் இருக்கிறது தான் வித்தியாசமா இருந்தா அடுத்த வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும்? 25 இருக்கணும். ஸோ ஆட் பண்ணா இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 6, 5 ஒரு 11, 5, 6, 7, 8, 81 வந்திருக்கணுங்க. ஸோ ஆன்சர் இஸ் 81. குட். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குடும்பம், மகன், மகள் மூவரின் உறவை குறிக்கும் படம். இப்போ ஒரு குடும்பம், மகன், மகள், அது உறவை குறிக்கும் படம் பி தான். இங்க பாருங்க, பார்த்தாலே தெரியுது. வெளியில இருக்க வட்டம் வந்து குடும்பம். ஒரு குடும்பத்துல தான் மகன் ஒருத்தரும் இருப்பாரு, மகள்னு ஒருத்தரும் இருப்பாங்க. வேற எந்த படமும் அதுக்கு சூட் ஆகாது. ஓகேங்களா? மகனும் மகளும் வேற வேற ஜெண்டர், ஆண் பெண் பிரிஞ்சிச்சு. அவங்க ரெண்டு பேரும் இதுல தான் இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி. லாஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். ரெடியா இருங்க, முடிய போகுது. ஸோ எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இங்க கொடுத்துருக்கான், 2 கூற்று கொடுத்துருக்கான். எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லைன்னு 2 கூற்று கொடுத்துருக்கான். இந்த 2 கூற்றின் படி எந்த விடை சரியானதுன்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் இதுக்கு படம் வரைஞ்சுக்கோங்க. எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள்னா சிறைவாசிகள் எல்லாருமே யாரு? ஆண்கள். ஓகேங்களா? சிறைவாசிகள் எல்லாம் ஆண்களுக்குள்ள போட்டேன். எந்த ஆணும் படிக்கவில்லைன்னா ஆண்கள் யாருமே என்ன பண்ணல? படிக்கல. அப்போ போட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை படி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆப்ஷன், எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. எந்த ஆண்களும் படிக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப ஆண்களுக்குள்ள தானே சிறைவாசிகள் இருக்காங்க. அப்ப எந்த சிறைவாசியும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான்? படிச்சிருக்க மாட்டான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது பெண் சிறைவாசிகள் கிடையாது. ஆமா, எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள்னு சொல்லிட்டாங்களே சார், அப்ப பெண் சிறைவாசிகள் கிடையாது. அதுவும் உண்மைதானே சார்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்க நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல பெண்களை பத்தி எந்த வார்த்தையுமே சொல்லல. அதனால இதை வந்து நம்ம தப்பா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது சில சிறைவாசிகள் படிக்கவில்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தப்பு தான். ஏன்னா எல்லா சிறைவாசிகளுமே படிக்கல தான். ஏன்னா ஆண்களுக்குள்ளதான் எல்லா சிறைவாசிகளுமே இருக்காங்க. அதே மாதிரி எல்லா சிறைவாசிகளும் பெண்கள் என்ற ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்னா பெண்களை பத்தி நம்ம இங்க குறிப்பிடவே இல்லை. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த போல வீடியோஸை பார்க்கறதுக்கு சண்டேவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம படிக்கணும், நம்ம படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.